மாமரமா பிறந்ததற்கு பெருமை அடைகிறேன். மாவடு, மாங்காய், மாம்பழம். மாங்காய் ஊறுகாய் என பல விதங்களில் உணவாக பயன்படுகின்றேன். முக்தனியில் முதன்மை கனி மாங்கனி. ஏழை எளியவர்களால் வாங்கும் விதத்தில் மலிவாக இருப்பேன். ருமானி, மல்கோவா, ஒட்டு, நீளம் என பல மா ரகங்களில் இருப்பேன். அனைத்தும் சுவை மிகுந்தது. கோடை காலங்களில் மா அதிகம் விளையும். மாவிலிருந்து வரும் வைட்டமின் ஏ கண் பார்வைக்கு நல்லது. மேலும் இளமையுடன் வைத்துக் கொள்ள உதவுகிறது. வைட்டமின் சி புதிய வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது. என்னோட வைட்டமின் பி6 சத்து மூளை வளர்ச்சிக்கு நல்லது. என்னிடம் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. அது செல் சிதைவிலிருந்து காக்கின்றது. கேன்சரை கட்டுப்படுத்துகிறது. என்னிடம் அதிக நார்ச்சத்து உள்ளது. இது பெருங்குடலை சுத்தம் செய்கிறது. பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை சமன்படுத்துகிறது. தோலை சூரிய ஒளியிலிருந்து காக்கின்றது. கால்சியம் அதிகம் உள்ளது. எலும்பை வலிமைப்படுத்துகிறது. மா உடலுக்கு சக்தியை அளிக்கிறது. இரத்தத்தில் சர்க்கரை அளவை சீர் செய்கிறது. என்னுடைய பொட்டாசியம், மெக்னீசியம் சத்து இதயத்தை பலப்படுத்துகிறது. மாம்பழத்தை அல்லது கரும்பு ஜூஸியை சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடித்தால் வாயிலும் வயிற்றிலும் புண் வரும். ஏனெனில் கால்சியம், பொட்டாசியம் சத்து அதிகம் உள்ளது. எனவே மாம்பழம் அல்லது கரும்பு ஜூஸ் சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடிப்பதை தவிர்க்கவும்.